பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் என் மேலே யார் நோக்கமாக இருந்து என்னுடைய வளர்ச்சியில், என்னுடைய முன்னேற்றத்தில் யார் என்னை நோக்கி பார்ப்பாங்கன்னு சொல்லுகிற அந்த ஏக்கத்திற்காக கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் இந்த நாளில் கொண்டு வருகிறேன். லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். இந்த வாழ்க்கையில் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறவர் ஆண்டவர். தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்பே பெயர் சொல்லி அழைத்தவர். தாயின் கர்ப்பத்தில் 10 மாதங்கள் நம்மை பாதுகாத்து அற்புதமாய் அதிசயமாய் நம்ம இந்த உலகத்துக்கு வரும்படியாய் தேவன் கிருபை கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் அவர்தான் நம்மை பாதுகாக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. ஆண்டவர் நோக்கமாய் இருக்கிறார். எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில கர்த்தர் நம்மை கொண்டு வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறும்படியா கண்ணோக்கமாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துல ஒரு மேன்மை வேணும், உயர்வு வேணும், நான் இருக்கிற இடத்துல உயர்த்தப்பட வேணாம், மகிமையா வர வேணாம், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஏங்கி நிற்கிறீங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் ஜெயிப்பதற்கும் மேலான காரியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். நீங்க மனிதர்களை பார்த்து, உறவுகளை பார்த்து என் மேல நோக்கமா இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னை கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்துல யாரும் நம்மளை கண்டுகொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம மேல கண்ணோக்கமா இருந்தால் போதும். அவருடைய பார்வை நம்ம மேல பரும்படியா நம்ம கருத்தா நம்ம வாழ்க்கையை நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எப்பொழுதும் என் வாழ்க்கையில கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கும்படியா என் வாழ்க்கையை அதுக்கு ஏற்றபடி நான் நடத்துகிறேன்னு சொல்லி அதுல நம்ம கவனமா இருந்தா போதுங்க. ஒரு காரியத்துல நம்ம கவனமா இருந்தால், லேவியராகமம் 26 வசனம் 3 சொல்லுகிறபடி, நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, தேவனுடைய கட்டளைகளின்படி, வேதம் சொல்லுகிறபடி, வேதம் எதிர்பார்க்கிறபடி கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். தேவனுடைய கற்பனைகள் ரொம்ப சுலபம். எப்படி நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நம்முடைய ஆவியின் கனிகள் எப்படி இருக்கணும், உண்மை உத்தமமா எப்படி இருக்கணும், கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதத்துல, குடும்ப ஆசீர்வாதத்துல, வேலை ஆசீர்வாதத்துல, ஊழியத்தின் ஆசீர்வாதத்துல எவ்வளவு உண்மையா இருக்கணும், வேதம் அது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதன்படி அந்த கட்டளைகளின்படி செய்து அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்க ஆரம்பித்தால் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து, அதுல லேவியராகமம் 26வது அதிகாரம் வசனம் 4-8 சொல்லப்படுகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு நன்மைகளும் நம்ம மேல கடந்து வரும்படி ஆண்டவர் கண்ணோக்கமா இருப்பார். இந்த நாள்ல சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய கட்டளைகளின்படி, ஏசப்பாவினுடைய விருப்பத்தின்படி என் வாழ்க்கை எல்லா இடத்துல நேர்த்தியா இருக்கிற நீங்க தேவனுக்கு என்று உண்மை உத்தமமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லாவிட்டால் சில இடத்துல மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னுடைய வேலை இடத்துல மற்றவர்கள் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சில வேளைகள் நாம வேலை செய்கிற இடங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத சில வழிபாட்டு முறைகள் இருக்கலாம், அந்த இடத்துல நம்மளை அழுத்தலாம். இல்ல சில இடங்கள்ல நாம ஆண்டவருக்காக நிற்கிறோம், ஆண்டருடைய வழியில நிற்கிறோம். பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற சந்ததி இப்படித்தான் இருக்கும் என்பதை அன்போடு அரவணைப்போடு சாட்சியா நிற்கணும். எந்த இடத்திலும் தேவனை விட்டு கொடுக்க கூடாது, எந்த இடத்துல தேவனை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. ஆண்டவர் என்னென்ன கட்டளைகள், என்ன கற்பனைகளை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி இருக்கணும். உலகத்தோடு ஒத்து போயிட்டு மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு, இன்னைக்கு நிறைய நேரம் ஊழியம் செய்கிற நாட்கள்ல கூட சில இடங்கள்ல கர்த்தருக்காய் ஊழியம் செய்யறோமா இல்ல மனுஷருக்காய் ஊழியம் செய்யறோமா என்கிறபடி தெரியாதபடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அதனால வேதத்தின்படி ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்திருப்பானால் லேவியராகமம் 26:9 படி அவர் நம்ம மேல கண்ணோக்கமாய் இருப்பார், நம்மளை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். இன்னைக்கு தயவு செய்து நீங்க கவலைப்படாதீங்க, என்னை யாரு கண்டு கொண்டதில்லை, என்னை யாரு உயர்த்த யாருமே இல்லை, கைட் பண்ண யாருமே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவருடைய உடன்படிக்கை உங்களிடத்தில் திடப்படுத்துவார். எதை குறித்து கவலைப்படாம ஆண்டவருடைய வார்த்தையின்படி, தேவனுடைய நடத்துதலின்படி இந்த வாழ்க்கையை உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பிரியமாய் ஓடுகிற தேவ சமூகத்துல எல்லா நேரத்திலும்
நேரத்தில் நீ அர்ப்பணித்திருப்ப. எந்த உலகத்தின் காரியத்திலேயோ அப்பாவை விட்டு கொடுத்து, ஏசப்பாவை விட்டு கொடுத்து மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை நான் போக மாட்டேன். என் மேல கண்ணோக்கமா இருக்கிற தேவன் என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். ஏசப்பா உங்களுடைய படிப்புல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க ஊழியத்துல கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். உங்கள் எல்லை விஸ்தாரமாக போகிறது. கர்த்தருடைய அன்பின் கரம் உங்கள் மேல கடந்து வருகிறது. அந்த ஆசீர்வாத மனமழை உங்களை நிரப்புகிறது. எல்லா இடத்திலும் உங்களை பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். தேவனுடைய கண்கள் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறது. சந்தோஷமா ஆண்டவரை துதிங்க, அப்பாவை முதலிடத்துல வைங்க. தேவ கிருபை உங்களை வாழ வைக்கும், உயர்த்தும், பலப்படுத்தும். God bless you.